கதையோட ஓப்பனிங்கில் நாமக்கல்ல காட்டுறாங்க. நாமக்கல்லில் குமரேசனுடைய ஓனர் ஒரு புது கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறான். அதை மினிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான். அடுத்தது குமரேசனும் அவன் முதலாளியும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். முதலாளி குமரேசன் கிட்ட இன்னிலிருந்து உன் சம்பளத்தை டபுள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குமரேசன் இருந்துக்கிட்டு எனக்கு சம்பளம்லாம் வேணாம், பர்சன்டேஜாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முதலாளி கோவப்பட்டு நீ ரொம்ப ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வெளியே போகிறான். அடுத்த சீனில் ஜான்சியை காட்டுறாங்க. மாரிமுத்து வெட்டுப்பட்டு டாக்டர் வீட்டில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறான். அப்போது இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ராஜேஷோட மொபைலை சைபர் கிரைம்லேருந்து வாங்கிட்டேன், எங்கே வரட்டும் மேடம்னு கேட்க, நீங்கள் கோட்ரஸ் வந்துடுங்க, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கோட்ரஸ் வந்ததும் ராஜேஷோட மொபைலை வாங்கி ஜான்சி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்கிறான். அப்படி அடுத்தது ரிப்போர்ட்டரை மேலே ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் இளங்கோவை கூட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசி அவனையும் சமாதானப்படுத்துகிறாங்க. ரிப்போர்ட்டர் ஆகாஷும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிறான். அடுத்ததாக ஜான்சி ஜெயச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி மரமல்லியோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து மெசேஜ் பண்ண ஆளும் ராஜேஷ் செத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டின ஆளும் ஒரே ஆள் தான் சொல்கிறான். அதுக்கு ஜெயச்சந்திரன் ராஜேஷோட ஃபோனை எனக்கு அனுப்பி வையே, அந்த ஃபோனோட டைமில் என்னை செக் பண்ணால் சென்னையில் எங்கெல்லாம் போனா அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாப்படி. ஆக்சுவலாக ராஜேஷ் போன வாரம் ஃபுல்லாக சென்னையில் தான் இருந்திருப்பான். அடுத்தது டிஎஸ்பி மரமல்லி ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக நாங்கள் அலாட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அடுத்ததாக ஜான்சி உதகமலை தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போய் குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க சார், அதை நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு தாசில்தார்கிட்ட கேட்குறாங்க. தாசில்தார் நீங்கள் எதுக்கு மேடம் அதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்க, சார் என்ன தான் சார் செக்யூரிட்டி ஆஃபீஸராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, தாசில்தார் அந்த மாதிரி தகவல் எனக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்ததாக ஜான்சி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டிரைவரோட பொண்ணு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவளையும் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறா. வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது சாரி நான் இன்றைக்கி அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்குறான். ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு நானும் குரூப் 1 எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜான்சி இருந்துக்கிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு படித்தா மட்டும் போதாது, அதுக்கு பணமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவா. அதுக்கு இப்போ வந்து சாரி கேட்குறான். அடுத்த சீனில் சென்னையில் ஜெயச்சந்திரன் ராஜேஷோட மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அதை டைம் லைனை ஃபாலோ பண்ணி போகிறான். அது நேராக ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டாப் ஆகுது. ஜெயச்சந்திரன் அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனில் போய் ராஜேஷோட ஃபோட்டோவை காட்டி லாஸ்ட் வீக் இவர் எந்த ரூமில் தங்கியிருந்தார் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களும் ஒரு ரூம் நம்பரை சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஷ் இருந்துக்கிட்டு இங்கே வந்தபோது யாரெல்லாம் மீட் பண்ணதான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம், அதனால் அந்த ரூம் இருக்கிற 3rd ஃப்ளோரோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும் அப்படின்னு ரிசப்ஷனில் கேட்குறதுக்கு, அதனால் நீங்கள் அதெல்லாம் மேனேஜர்கிட்ட தான் கேட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. மேனேஜர் நாளைக்கு மார்னிங் வந்துருவாங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஜான்சியோட ஃப்ரெண்டு ஒரு அம்பில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜெயச்சந்திரா ராஜேஷோட ஃபோனோட டைம் லைனை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அது நேராக பீச்சுக்கு போகுது. பீச்சில் போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. டீ கடையில் டீ மாஸ்டர்கிட்ட ஒரு டீன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜேஷோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ரிமைன் ஆகுது. அது யாருன்னு பார்த்தா அந்த டீ கடை டீ மாஸ்டரோட ஃபோட்டோ தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ராஜேஷ் சென்னைக்கு வந்தப்போ பணத்தை அந்த டீ மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு எவிடன்ஸுக்காக அவனை ஃபோட்டோ எடுத்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபோனு அவனுடைய ஃபோட்டோவை ரிமைன் பண்ணுது. டீ மாஸ்டர் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டீ மாஸ்டருக்கு வீட்டுக்கே போயிடுவான். வீட்டுக்கு போய் நான் விஜிலன்ஸ்லேருந்து வரேன், உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு மாடிக்கு போயிடுவான். ஃபோனில் ராஜேஷோட ஃபோட்டோவை காட்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு டீ மாஸ்டர் எனக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க சார், யாரோ ஒருத்தர் பேசினார், யாராவது ஒருத்தர் இந்த ஒரு பேக்கையோ அல்லது ஒரு பையையோ உங்கள் கடையில் வச்சிருவு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்கள் உங்கள் கடையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு 5000 ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நானும் ஃபாலோ பண்ணேன். அப்படி வச்சுருக்கும்போது எனக்கு மறுநாள் 5000 ரூபா பணமும் கிடச்சிச்சு. பணத்தை கடையில் வச்சுட்டு வரும்போது அதுக்கு அடையாளமாக வெளியே ஒரு பெயிண்ட் டப்பாவை மாட்டிட்டு வருவேன், இன்றைக்கும் அந்த மாதிரி வெளியே ஒரு பெயிண்ட் டப்பாவை மாட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அடுத்த நாள் காலையில் ஜெயச்சந்திரன் நேராக பீச்சுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாராவது பணத்தை எடுக்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி பீச்சில் ஜெயச்சந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் RBSC செக்ரட்டரி வாக்கிங் போகிறதுக்கு பீச்சில் வந்திருக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஃபோனில் பேசிட்டு ரிட்டன் காருக்கு வந்துடுறான். இந்த கேப்பில் பணத்தை காரில் வச்சிடறான். ஜெயச்சந்திரனும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அதை RBSC செக்ரட்டரி பார்த்துட்றான். நேராக வீட்டுக்கு போனதும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறான். சிசிடிவி கேமராவை செக் பண்ணி காரோட நம்பரை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். அடுத்ததாக ஊட்டி காட்டுறாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டை ஒரு ஹாலில் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீம் வந்து அவங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கு. அடுத்த வாரம் குரூப் 1 எக்ஸாம் நடக்கிறது, அதோட கொஸ்டின் பேப்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் எக்ஸாமுக்கு நேராக ஹாலுக்கு போகிறீங்க, நீங்கள் 1 வீக் இங்கே தான் இருந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள ஒருத்தன் பூந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு கம்பியிலே குத்துறான்.
நீங்கள் பாஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றக்கூடாது. யார்கிட்டலாம் பணம் வாங்குனீங்களோ அவங்ககிட்டலாம் திரும்ப கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து வெளுக்கிறான். அப்படி அடிக்கிறது யாருன்னா தேநீர் இலவச பயிற்சி பள்ளியோட ஓனர் குமரேசன் தான். இப்போ தான் ஜான்சிக்கு புரியுது இந்த ஸ்கேம் எல்லாம் பண்ணுறது ராஜேஷ் இல்லை குமரேசன் தான் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ ஜான்சிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் ஜெயச்சந்திரன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.